ஹேப்பி பர்த்டே சேனல் விக்ரம் சார். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட யாராச்சும் சரி, இல்ல நீங்க வந்துட்டு இதுமாரி டெடிகேஷன் சரி, எஃபோர்ட்டோட மீனிங்கே தெரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லி தாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்துட்டு, சியான் விக்ரம் சாரோட ஃபில்மோகிராஃபி. ஸோ அவரோட எல்லா படங்களும் நீங்க பார்த்துட்டு வந்தாலே தெரிஞ்சிரும். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், ஸோ எந்த அளவுக்கு எஃபோர்ட்ன்னு. ஸோ அந்த படத்த பார்த்தே வந்துட்டு நம்ம டெடிகேஷனும் சரி, எஃபோர்ட்டும் சரி, அதோட மீனிங்க வந்து நம்ம வந்து கத்துக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிகேட்டட் ஆக்டர் இன் அக்கார்டிங்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து மனுஷன் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வேரியேஷன் காமிச்சிட்டே இருப்பாரு. ஸோ வந்துட்டு தங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாறுமாறான ஒரு ட்ரிபியூட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில வந்து ரிலீஸ் டேட்டே அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த மனுஷனோட லுக்கும் சரி போட்டு வாட்டி எடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது அந்த தங்கலான் வந்துட்டு எந்த அளவுக்கு மனுஷன் கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு டீசர் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ பாண்டாமாஸ் படம் நவம்பர் படம் வந்து ஒரு டீசர் விட்டுருந்தாங்க. ஸோ அதுவே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோ விட்டுருந்தாங்க. இன்னைக்கு வந்து சியான் விக்ரம் சாரோட பர்த்டேனால. அது இன்னும் வேற மாரி இருந்துச்சு. அந்த டீசருக்கு மேல அந்த ஒரு ட்ரிபியூட் வீடியோ இருந்துச்சு. மனுஷன் அந்த அளவுக்கு வந்து போட்டி வாட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பா நல்லா ஏன்னா, பாரஞ்சித் மாரியான ஒரு பொட்டன்ஷியல் டைரக்டர், ஸோ ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் டைரக்டர் கூட இந்த மாரி ஒரு டெடிகேட்டட் ஆக்டர வந்துட்டு இது மாரி வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த பாரஞ்சித் மனுஷன் வந்துட்டு கண்டிப்பா ஃபுல் பொட்டன்ஷியலா வந்துட்டு சியான் விக்ரம் சார் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து ஃபுல்லா ஒரு எஃபோர்ட் போட முடியுமோ, அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வந்து அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிபியூட் வீடியோலயே தெரியுது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, தங்கலான் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இப்போ வந்து சான் 62 வந்துட்டு ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வீரா தீரா சூரன்னு சொல்லிட்டு அந்த சான் 62 ஒரு டைட்டில். ஸோ வாங்க பார்க்கலாம். அந்த கூட்டோடு கிட்ட என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் கூட்டோடு கிட்ட என்னதான் அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டாருன்னு சொல்ல எவன் கேக்குறான்? அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டாருன்னு சொல்ல எவன் கேக்குறான் சொல்றாங்க. முனியா 50 பேருக்கு அட அதான் நான் சொல்றேன். முனி இல்லாம பிற மனுஷன். சவாரி போயிட்டு வந்த உடனே கிளம்புனையா? எப்பா உருட்டு விழுந்து காய்ச்சல போடு. எப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேய் போடு. அவன் சரியாட்டா போட்டிருப்பான், எதுக்கு நிறுத்துற? மனுஷன் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு கணக்குல எழுதிக்கப்பா. தெரியலண்ணே, இன்னும் திரும்பியா தான் நிற்கிறான். சுற்றி வேற ஒன்றா இருக்கானா? அவசரப்படாதா, ஆள் போட்டு. இது என்ன தெரியுதா? நல்லா புரியுதுடா. அவன் என்ன சொன்னான் தெரியுங்க? காதுக்கு நெத்தி போட்டுக்கும் 2 இன்ச்சு தான் கேட்பேன். அவனே என்ன அர்த்தம்? உயிர் பிச்சை போறாங்க. உயிரை நான் எடுக்கிறேன். ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது இந்த டீசர். டேய் என்னடா அவனை மாதிரி தான் இல்லைண்ணே, பயந்துட்டான் உங்களுக்கு. சுத்தமாக மூஞ்ச காட்ட மாட்டான். விக்ரம் சார் லுக்கு. டேய் சொம்ப போட்டு இப்ப தெரியுதா? பெரிய சம்பவம் கண்டிப்பா. வேற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. $52 வேற சோப்பு கட்டல. 10 ரூபா 62 வேற
ஹாப்பி பர்த்டே சியான். ஸோ இதான் நண்பா. ஸோ சியான் சிஸ்டியோட டைட்டில் டீசரு. ஸோ அந்த சியான் சிஸ்டியோட பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு வீரா தீராசூரன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ட்டுனா மனுஷன் பாருங்க டிஃப்ரெண்ட் வேரியேஷன் காமிச்சிட்டு இருக்காரு. காலையில் பார்த்தோம்னா தங்கலான்னு சொல்லிட்டு ஒரு வாரியராக வந்து நிற்கிறாரு. எங்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சும்மா ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு சாதாரண ஒரு கேங்ஸ்டராக வந்து இருக்கிறாரு. எப்படிதான் அந்த மனுஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் பண்றாருன்னே தெரியல. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க விக்ரம் சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கலந்து ஒரு கொமர்ஷியல் படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த டைட்டில் டீசரே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் குறிப்பா ஜிவி பிரகாஷ் அண்ணாவோட மியூசிக் இருக்கு பார்த்தீங்களா, எஸ்பெஷலி வந்துட்டு விக்ரம் சார் வந்துட்டு அந்த கன்னை ஹோல்ட் பண்ணிட்டு அவரோட ஃபேஸை காமிக்கும் போது அதில் ஒரு பீஜம் போட்டிருப்பாரு பாருங்க, வேற மாதிரி இருக்கு. ஸோ உண்மையாக வந்துட்டு விக்ரம் சார் வந்துட்டு உண்மையா வந்து அந்த விக்ரம் சாரோட லுக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டலி வேற மாரி இருக்கு. தங்கம்லாம் வேற மாரி. ஸோ அது வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு தாடிலாம் வச்சுக்கிட்டு, முடிலாம் வந்து நல்லா பெரட்டி போட்ட மாரி வச்சிருக்காரு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஜம்முன்னு அழகா செம்ம ஸ்வேகா இருக்கிறாரு மனுஷன். இதுக்கும் மேல போயிட்டு நீங்க துருவ நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹாலிவுட் ஆக்டர் கணக்குல வந்துட்டு கண்ணுல வந்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ பாருங்களேன் 3 படத்துக்கும் 3 டிஃபரெண்ட் வேரியேஷன். ஸோ அந்த மனுஷன் வந்துட்டு இந்த தங்கலான் படத்துக்கும் வேற மாரி பண்ணுவாரு. இந்த வீராதிராசுரன் படத்துக்கும் வேற மாரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்காரு. ஸோ அந்த மனுஷன் எல்லாமே பண்ணிட்டாருங்க. அந்த மனுஷன் வந்து நம்ம புகழ்றதுன்னு சொல்லிட்டு வார்த்தையே இல்ல. ஸோ எல்லாமே பண்ணிட்டாரு அந்த மனுஷன். ஸோ ஸ்டில் வந்து நெறைய படங்கள் பண்றாரு. கிளிக் ஆக மாட்டேங்குது. சில படம் வந்துட்டு தான் நல்லா ஓடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படையும் சரி, ஒவ்வொரு அந்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகணும். ஸோ அந்த மனுஷன் வந்துட்டு டிசர்வ்ங்க. வெரி டிசர்வ்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு உண்மையா வந்துட்டு தாறுமாறான ஒரு ஒரு டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்துட்டு எஸ்.ஏ. அருண்குமார் இவர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்தவர் தான், சித்தான்னு சொல்லிட்டு சித்தார்த் படம். ஸோ அந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கலன்னா டெஃபினட்டா அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த படம் வந்து உண்மையா வந்து ஒரு தாறுமாறான படம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வந்துட்டு வேற மாதிரியான ஒரு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஆக்ஷன் கொமர்ஷியல் பண்ணியிருக்காரு. அதுவும் விக்ரம் சார் வச்சு. ஸோ படம் எப்படி இருக்கோ இல்லையோ கண்டிப்பா விக்ரம் சாருக்காகவாச்சும் போய் தியேட்டர்ல பார்க்குற அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுல நானும் ஒருத்தன் இருக்கேன். ஸோ நம்ம நிறைய பேர் வந்துட்டு எப்படி போனா படம் வந்து எப்படி இருக்கோ இல்லையோ பட் ஸ்டில் வந்துட்டு விக்ரம் சாரோட நடிப்புக்காகவே நம்ம போய் தியேட்டர்ல போய் பார்ப்போம். ஸோ விக்ரம் சார் பர்த்டேனால வந்துட்டு நீங்க நிறைய பேர் வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் விஷ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ நிறைய பேருங்க. ஸோ விக்ரம் சாரை பிடிக்காத ஆளே இல்லை. ஸோ மாரி ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதான் நண்பா என்னோட ரியாக்ஷன் ரிவ்யூ வீடியோஸ். நீங்க வந்துட்டு இந்த சான்ஸ் இன்ஸ்டிடியூட்டோட டைட்டில் டீசரை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் நண்பா.